வடகரி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டம்ளர் கடலைப்பயிறு வடகரி செய்கிறதுக்கு ஊறின கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு மிளகாவும் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அரை வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த கலவை கூட கடலைப்பருப்பு கலவை கூட கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை இதில் அடையாக தட்ட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பானையிலையும் வச்சு வேக வைக்கலாம், இப்படியும் தோசைக்கல்லையும் போட்டு வேக வைக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யலாம். அது பாதி வெந்தது தான் நான் எடுத்துருக்கிறேன். பாதி வெந்தா போதும், ஃபுல்லாக வேக விட வேணாம். இந்த இன்னும் கொஞ்சம் அதை போட்டிருக்கேன் பாருங்க. பாதி வேக்காடை எடுத்து இந்த மாதிரி நம்ம 1-2 உளுத்து வச்சுக்கணும். மணல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். பட்டை, கிராம்பு, இலை, மிஞ்சி இலை எல்லாம் போட்டாச்சு. சோம்பு போடுறோம். ரெண்டு வெங்காயம் சிலதை பொடிசாக கட் பண்ணி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போடலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. நம்ம கடலைப்பருப்புல ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் காரம். இந்த கடலைப்பருப்பு அவிச்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அவிச்சு வேக வச்சதை நம்ம அதை எடுத்து கொட்டி கிண்டுறோம். இப்போ தேங்காய் சாந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுறோம். கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கணும். உப்பு பாகம் பார்த்துக்கலாம். உப்பு போடுறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து போச்சு. மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். சூடான இட்லிக்கு வடகரி பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து நல்லா சூடாக வச்சு நல்லா அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.